பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் பொழுதிலே உங்களை அனைவரும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாக்க கடவர். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளுக்கான வேத வாக்கியம் யாத்திராகமும் 23ஆம் அதிகாரம் வசனம் 25. உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து வாழும்போது, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவரை நாம் நம்முடைய சொந்த இரட்சகராக நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாக நாம் வாழும்போது நமக்கு ஆண்டவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் முதலாவது ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே குறைவுகள் இருக்காது, பஞ்சங்கள் இருக்காது. என்னதான் உலக பிரகாரமான குறைவுகள் ஏற்பட்டாலும் நாம் ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது, அவரை சார்ந்து வாழும்போது நம்முடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லை, வியாதியை நம்மளிருந்து அவர் விலக்கி போடுவார். அன்றைக்கி அநேக வியாதியின் கொடுமையினாலே நாம் கஷ்டப்பட்டு வருகிறோம். சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாமே எங்கே போயிடுது? டாக்டருக்கும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் போதும், மருந்து மாத்திரைகளுக்கும் போதுன்னு சொல்லி அநேகர் புலம்போதை நாம் கேட்டிருப்போம். ஒரு முறை இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். உங்களுடைய அப்பம் உங்களுடைய குடும்பத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய வியாதி உங்களை விட்டு நீக்கப்பட்டு நீங்கள் ஆரோக்கியமாய் வாழ்வீர்கள். எப்பொழுது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் உங்கள் வீட்டாரும் ஏற்றுக்கொண்டு அவரையே தன்னுடைய சொந்த இரட்சகராக உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறோம் வேளையிலே கர்த்தர் இவைகளை நிறைவேற்றுவார். கண்டிப்பாக நீங்கள் விசுவாசிங்க. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வேத வாக்கியத்தை சொல்லி, ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட உறுதியாய் உங்களுடைய விசுவாசத்தில் நான் இருப்பேன், என்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, அந்த வியாதியின் கொடுமைகளையெல்லாம் என்னை விட்டு அகற்றி போட்டு நீங்கள் எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை வர பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.